ஹலோ, வெல்கம் டு காலர்மைட். காலர்மைட் சேனலை புதுசா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு இந்த சேனலை பாருங்க. மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை நாங்க ஒரு பதிவா போட்டு தெரியப்படுத்துறோம். நாங்க எங்களோட கருத்துமே நாங்க அதை பதிவு பண்றோம். உங்களுக்கு சரியா இருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நண்பர்கள் வணக்கம். இது நம்ம காலர்மைட் சேனல். அவர் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விட பாருங்க. இன்னைக்கு என்ன பத்தி பேச போறேன்னா, எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிற சில பேர் நினைக்கிறாங்க. குறை சொல்லல, சில நிறைகள் நடக்குது, நல்ல விஷயம் நடந்திருக்கு. டிஜிபி வருண்குமார் சார் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த டிஜிபி என்ன ஆடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திருச்சி சோன்ல ஒரு மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போன ஒரு லேடிஸ் ஒருத்தவங்களை என்ன பண்ணாங்க, அந்த காவல் ஆய்வாளர் தரக்குறவா பேசியிருக்காங்க. ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி, ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க. அந்த ஆடியோ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, டிஜிபி ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, முதல் நாள் வர சொல்லிருப்பாங்க போல இருக்கு. இவங்களால போக முடியல, ஏதோ ப்ராப்ளம் தான், போக முடியல. ஆமா, போன் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி முதல் நாள் உடம்பு சரியில்லமா, நான் இப்ப நீ வரலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்க, தரக்குறைவான வார்த்தைகளை பேசுறாங்க, இந்த பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ஆடியோ அவர் கேட்டுக்கிறப்ப இருக்கு. அதை நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பாராட்டத்துக்கு விஷயம் ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்காங்க. அதை மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க. இதுல நாங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலயுமே சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்தி கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அதுலயும் 1-2 பேர் இது தேவையான பப்ளிசிட்டி. இது என்ன சார் பப்ளிசிட்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரியப்படுத்தினாதான் போலீஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்மள தப்புனா கேட்பாங்க சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுக்கு? எல்லாருமே குற்றவாளி கிடையாது, போலீஸ்ல இருக்கவங்க. ஆமா, நல்லவங்க இருக்காங்க. நம்மளோட மைண்ட் செட் என்ன, என்னோட மைண்ட் செட் எனக்கு மைண்ட் செட் என்ன, போலீஸாலே குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காள். நான் என்னோட மைண்ட் செட் போய் பாக்குறது எப்படின்னா, ஓகே கொஞ்சமாவது நல்ல மனுஷன் இருக்கானே அப்படிங்கிறது தோணுது. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு, தெரியாம பேசியிருப்பாங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? இது எவ்வளவு நல்ல விஷயம். இது கண்டிப்பா பாராட்டத்தக்க விஷயம். ரொம்ப அட்லீஸ்ட் தப்பு நடந்திருப்பாரு. ஒரு பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்குற காவல்துறையில பேசிக்கல. அப்ப நான் மேல கேட்டிருக்காங்க. அது கேட்டிருக்கும் போது ஆமா, இது தெரியப்படுத்தாமலே போயிருந்தா யாருக்குமே தெரிய போது கிடையாது. அப்ப போலீஸ்காரன் தப்பு பண்ணாலும் தப்புதான்னு சொல்லிட்டு தட்டி கேட்கும் போது ஒரு பொதுமக்கள் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. யாருக்கு பண்ணாலும் தப்புன்றத போலீஸ்காரங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லது செய்து ஒரு ஆறுதலா சொல்லிட்டு சப்போர்ட்டா இருக்கு. இதே சில பேர் நெகட்டிவ் வன்மத்தை கேட்கறாங்க. அது தேவையில்லாத விஷயம். ஆனா அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆமா, இதுக்கான விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதரவு தக்க விஷயம். நாங்க ரொம்ப அதுக்கான ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம். டிஜிபி வருண் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எல்லா போலீஸ்காரங்களும் எல்லா மக்களுக்கும் நண்பர்களா இந்த மாதிரி விஷயங்கள, அது பொதுமக்கள் தப்பானாலும் சரி, போலீஸ்காரங்கள தப்பானாலும் சரி, இந்த மாதிரி தட்டி கேட்டு எங்களுக்கு ஒரு ஆள் வரும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்காக இந்த விஷயத்தை தெரியப்படுத்த நினைச்சுதான் இந்த வீடியோ போட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு அடி நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ண தெரியும். நான் கொஞ்சம் பேசுறேன், ஏன்னா பாத்துக்கலாம் என்ன. நன்றி. பேசுறோம். வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்காக தான் இந்த பண்றோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அடுத்த வீடியோ எடுத்து கொஞ்சம் ஊக்கமா இருக்கு. போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். இது உங்களுக்கு காலர்மைட். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.